இந்த நாளிலும் வேத வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாமெல்லாம் எடுத்துக்கொள்வோம் எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு விஷயம் கண்களை இந்த வார்த்தைக்காக நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பார்மையான இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளை சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் நீர் இடைபடும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. நம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எதை நாங்கள் செய்ய வேண்டும், எதை நாங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கத்த நீங்க இடைபடும்படியாய் செபிக்கிறோம். எல்லா தடைகளை கத்தனீங்க ஆண்டவரே தயவாய் எடுத்துப்படும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இன்னும் பரிசுத்த ஆவியினால் உற்சாகத்தின் ஆவியினால் ஆண்டவரே எங்களை நீ நிரப்ப முடியாய் செபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நன்றி ராஜா ஆண்டவரே. அடிமை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கத்தனீங்க ஆண்டவரே பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் நல்ல கத்த இயேசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஆண்டவர் தன்னுடைய பிரியம் என்ன என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. எதன் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார்? என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லி அவர் அங்க சொல்வதையும் அதன் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரியம் என்ன என்று சொல்லி பார்த்து அதன்படி நாம் வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இன்னும் நம்மளை ஆசீர்வதித்து தேவன் என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. எப்படி அது மறுரூபமாக வேண்டுமா? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரியம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் எதை விரும்புகிறார், அவருடைய நன்மை என்ன என்று சொல்லி நாம் அறிகிற பிள்ளைகளாக அதை அறிந்து நம்முடைய இருதயம் எப்படி ஆக வேண்டுமா? மறுரூபமாக வேண்டுமாம். அந்த காரியங்களை நாம் செய்கிற பிள்ளைகளாக நாம் ஒரு மறுரூபத்துக்களை கடந்து போக வேண்டும் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்ப தேவனுடைய பிரியம் என்னது என்று சொல்லி பகுத்தறியக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதை அறிந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் எதை விரும்புகிறார். நமக்கு அநேக விருப்பங்கள் உண்டுங்க. இந்த ஊழியத்தின் பாதையில சரி நம்மளுடைய இருதயத்தில் அநேக விருப்பங்கள் தோன்றும். ஆனா அது எல்லாம்
தேவனுடைய விருப்பமா, தேவனுடைய சித்தமா, தேவனுடைய பிரியமா என்று சொல்லி பார்த்து நாம் அதை செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்மளுடைய பாரத்துக்கு, நம்மளுடைய விருப்பத்துக்கு நாம் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் ஓடிவிடக்கூடாது. நமக்கு ஏன்னா அந்த பாரம் ஒவ்வொரு நாள் மாறும். நாளைக்கு வேறவனை பார்த்தா ஒரு பாரம் வரும், அடுத்த நாள் வேறவனை பார்த்தா ஒரு பாரம் வரும். நம்மளுடைய சித்தம், நம்மளுடைய டைரக்ஷன் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய விருப்பம் என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை எதற்காக அழைத்தார், நம்மளுடைய வாழ்க்கையில எதை தேவன் செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி அறிந்து உணர்ந்து அதன்படி நாம் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் தேவனுடைய பிரியத்தை நாம் என்ன பண்ண முடியும், நம்மளால நிறைவேற்ற முடியும். அதை நாம் உணர்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்ப தேவனுடைய விருப்பம் என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா KYC அப்டேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை நோ யுவர் கஸ்டமர் அந்த என்ன பண்ணா அப்டேட் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட ஐடி டேட், ஐடி எக்ஸ்பைரி, பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி, மற்ற காரியங்கள், நம்மளுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ண வேண்டும், ஒவ்வொரு வருஷமும் நாம் அப்டேட் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பேங்க்ல கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இந்த பிரைவேட் செக்டர், அந்த கார்பரேட் பேங்க் வச்சிருக்கவங்க, அந்த பிசினஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் அப்டேட் பண்ண வேண்டும். அப்டேட் பண்ண தவறுனா 1000 ஃபைனை போட்டுருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா 1000 நம்ம அந்த டேட்டை கூட மறந்துருப்போம். ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்துல அந்த டேட் வரும்போது 1000 ரூபாய் பெனால்டி. நீ உன்னுடைய KYC அப்டேட் பண்ணாதனால 1000 ரூபாய் பெனால்டி என்று சொல்லி அவன் அந்த பெனால்ட்டியை போடுவதை நம்ம பார்க்க முடியும். நோ யுவர் கஸ்டமர், அந்த கஸ்டமர் யார் என்று சொல்லி அந்த பேங்குக்கு நன்றாக தெரிந்தாதான் அவன் பேங்க்ல உள்ள எல்லா டிரான்சாக்சன் செய்வதற்கு அவன் அனுமதிக்கிறவனாக இருக்கிறான். இப்போ அவன் வந்து நோ யுவர் கஸ்டமர் நம்ம அப்டேட் பண்ணுகிறது போல நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நோ யுவர் காட், நம்மளுடைய தேவனை பற்றி நாம் நன்றாக புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், கொஞ்சம் அசைஞ்சா நல்லா இருக்குன்னு பாக்குறேன். நோ யுவர் காட், நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் யார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, எதை செய்தால் அவர் பிரியமாய் இருப்பார் என்று சொல்லி அதை புரிந்து அதன்படி நாம் நடக்க ஆரம்பித்தோம்னால், நாம் ஆராதிக்கக்கூடிய தேவனை நாம் புரிந்து கொண்டால் தான் தேவன் நம்மளை நடத்தக்கூடிய பாதைகள், நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகிற பாதைகள் எல்லாம் நமக்கு இன்பமாக இருக்கும். அதுல ஒரு சந்தோஷத்தை நாம் பார்க்கிறது, உபத்திரவமாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், இல்ல நல்ல நம்மளுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் நம்மளுடைய தேவனை நாம் நன்றாக புரிந்து கொண்டால்தான் நம்மை தேவன் நடத்தக்கூடிய பாதைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலன் பவுல், நீங்க வந்து 1-2 தீமோத்தேயு 1:12 வாசிங்கன்னா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். வாசிங்க அந்த வசனத்தை. அது நிமித்தம் நான் அந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நான் ஆராதிக்கக்கூடிய, நான் விசுவாசிக்கக்கூடிய தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கென்று எதை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறாரோ கடைசி வரையும் அவர் அதை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நான் நிச்சயித்து இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். இன்னார் என்று சொல்லி நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் இன்னார் என்று சொல்லி எனக்கு நன்றாக தெரியும். என் வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய விருப்பமாய் இருக்கிறார், எதை அவர் இந்த வாழ்க்கையில சித்தமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை நான் நன்றாக அறிந்திருக்கேன். அதனால்தான் அந்த அழைத்த அழைப்புல ஓடும்படியாக நான் ஆசையாய் பின்தொடர்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் இன்னார் என்று சொல்லி அவன் அறிந்திருக்கிறவனாக இருக்கிறான். நீங்க வந்து யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், அவளை பார்த்து 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை
கொடுத்திருப்பார். அவளுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற நபர் இன்னார் என்று சொல்லி அறியானால், நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் யார் என்று சொல்லி அவளுக்கு தெரியாதனால தான் அநேக காரியங்களை குறித்து அவள் பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் இவர் தான் வர வேண்டிய மெசியா என்று சொல்லி அறிந்த உடனே தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற மாத்திரம் இல்ல, கிராமத்துக்குள்ள ஓடி போய் எல்லாரையும் தேவனுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறவளாக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இன்னார் நம்முடைய வாழ்க்கையில எதை நமக்கு என்று முன்குறித்து வைத்திருக்கிறார், அவருடைய பிரியம் என்ன என்று சொல்லி நாம் அறிந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையே மாறுங்க. அதுதான் நீங்க எரேமியாக்கு ஆண்டவர் சொல்லும் போது இதையெல்லாம் நீ செய்ய, இதையெல்லாம் நீ செய்யாத, இதன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் யார் என்பதை நாம் அறிகிறதுல ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல வேண்டும். மறுரூபம் என்றால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் வரக்கூடிய தாட், அது சரியா இல்லையா, இது தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லி பகுத்து அறிந்து தேவனுக்கு பிரியமில்லை என்றால் அதை நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போட்டு தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கும் போது அதன் மேல தேவன் எப்படி இருக்கிறாராம், பிரியமாய் இருக்கிறாராம், அதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி எரேமியா மூலம் தேவன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எதை நான் செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எதை செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்க. அதுதான் அங்க அவர் சொல்லுவார், நீ ஐஸ்வர்யன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டான், பலவான் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், கர்த்தரை எந்த அளவு அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன் என்பதை குறித்து அவன் மேன்மை பாராட்ட கடவன், அதன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்க எரேமியா மூலம் சொல்வதை நாம் பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் எதை நான் செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது, அதை நான் நன்கு அறிந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை அறிந்தால்தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய முடியும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்மளாலே வாழ முடியும். நீங்க from day 1 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் இந்த பூமியில தொடங்கினதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லும் போது இதை செய், இதை செய்யாத, இப்படி வாழ வேண்டும், இப்படி நீ வாழாத, இது உமக்கு நன்மையாக இருக்க வேண்டும், இது உனக்கு தீமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியத்திலையும் do and don't do. எப்படி சொல்ற, do and don't do. இதை தேவன் தெளிவா சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் சொல்லும் போது, ஒவ்வொரு தடையும் தேவன் ஜனங்களோடு பேசும்போது, தீர்க்க தரிசிகளின் மூலம் பேசும்போது இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி தேவன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அதை உணரத்தக்கதாக நமக்குள் ஒரு மறுரூபம் அந்த நாட்களிலே கடந்து வர வேண்டும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமர்ல சொல்லும் போது, கர்த்தருடைய பிரியம், நன்மை, அவருடைய சித்தம் இன்னதென்று சொல்லி பகுத்து அறியத்தக்கதாக உங்க மனம் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்ப நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவன் இதை அங்கீகாரம் பண்ணுகிறாரா, அங்கீகாரம் பண்ணவில்லையா, தேவன் நம்மளை அங்கீகாரம் பண்ணுகிறாரா, அங்கீகாரம் பண்ணவில்லையா என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல நிறுத்தி, அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை தேவ சமூகத்துல நிறுத்தி தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார், நம்மளுடைய காரியத்தை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாரா, நம்மளுடைய ஊழியத்தை தேவன் அங்கீகாரம் பண்ணுகிறார், நம்மளுடைய ஜெபத்தை தேவன் அங்கீகாரம் பண்ணுகிறாரா, நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை தேவன் அங்கீகாரம் பண்ணுகிறாரா இல்லையா என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நம்ம நிறுத்தி நாம் பார்க்க வேண்டும். நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க, இதோ நம்ம பாட்டுக்கும் மனம் போன போக்குல போயிட்டு இருக்க கூடாது. நம்ம செய்யறதெல்லாம் சரி என்று சொல்லி நினைத்து நாம் செய்கிற பிள்ளைகளாக ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. அகஸ்டின் நம்ம ஜெபக்குமாரன் அடிக்கடி சொல்வார், தேவ சமூகத்துல நிறுத்தி, ஆண்டவரே என்ன நீர் அங்கீகாரம் பண்ணியிருக்க, என்னுடைய ஊழியத்தை நீர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறீரா என்று சொல்லி அவர் தன்னை தேவ சமூகத்துல வைத்து கேட்கக்கூடிய ஒரு அனுபவம் அவருக்குள்ள உண்டாம். பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தாலும் தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் உமக்கு பிரியமா இருந்தா, உம்முடைய சித்தத்தின்படி இருந்துச்சா, வரக்கூடிய ஜனங்களுக்கு அது பிரயோஜனமா இருந்ததா என்று சொல்லி தங்களை தேவ சமூகத்துல நிறுத்தி அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பது உண்டு. தங்களை தேவ சமூகத்தில் நிறுத்த ஒரு நாள், ஆண்டவரே என்னை நீர் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறீரா இல்லையா என்று சொல்லி நம்மளை தேவ சமூகத்தில் நிறுத்தி நாம் பார்க்க வேண்டும். நம்ம செய்யறதெல்லாம் ரைட்டு, நம்ம தான் கரெக்டா பண்றோம், நம்ம தான் கரெக்டா செய்யறோங்கிற எண்ணம் ஒரு நாள் நமக்குள்ள வரவே கூடாது. நம்மளுடைய பார்வைக்கு நன்மையாய்த்து, நம்மளுடைய பார்வைக்கு நல்லதா இருக்கக்கூடிய காரியம் மற்றவருடைய பார்வைக்கு தீமையா இருக்கும். அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியம் செய்யும் போது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்திரம் கிடையாது,
அது எங்கே போய் சேர்கிறதோ அவங்களுக்கு அது எப்படியாய் போகும். நான் பிரசங்கம் பண்றேன்னா என் இருதயத்துக்குள்ளுக்குள்ள நான் என்னத்தை வச்சு பிரசங்கம் பண்றேன்னா அதுதான் உங்க சிந்தனைக்குள்ள ஏறும். என் வார்த்தை வித்தியாசமா இருக்கும், ஆனா இன்டைரக்டா நான் உங்களை அடிக்கிறேன், அட்டாக் பண்றேன்னா அதுதான் உங்க இருதயத்துல ஏறும். புரியுதா நான் சொல்றது? அதனாலதான் ஓப்பன் மைண்டா இருந்து பிரசங்கம் பண்ண. உள்ளுக்குள்ள எதையுமே வச்சுக்க கூடாது. உள்ளுக்குள்ள எதையுமே இல்லாதபடிக்கு ஓப்பனா இருந்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை மாத்திரம் சொல்லிட்டு நாம் கடந்து செல்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசும்போது அது வேற மாதிரி அது போகக்கூடிய. அதனால ஏன்னா தேவன் அந்த மாதிரி காரியங்களை ஒரு நாள் அங்கீகாரம் பண்ணவே மாட்டான். தேவனுக்கு முன்பதாக எந்த அளவுக்கு உண்மையும் உத்தமமாய் நின்று கொண்டு நாம் காரியங்களை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மளை அங்கீகாரம் பண்ணி தேவன் நம்மளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதனால இந்த பூமியில பாத்தீங்கன்னா டே 1 ஆண்டவர் சொல்றார், இதை நீ செய், இதை நீ செய்யாதே. இப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில செய்யும் போது அதை நான் நல்லா பகுத்து அறிய வேண்டும். 1க்கு 2 தடவை தேவ சமூகத்தை போய் ஜெபிப்பதனால ஒரு தப்பும் கிடையாதுங்க. ஒரு காரியத்தை குறித்து நீங்க டெசிஷன் எடுப்பதற்கு முன்பதாக 1க்கு 2 தடவை ஆண்டவர் முதல் தடவை உங்களுக்கு பதில் கொடுத்தாலும் உங்களால இன்னும் ஒரு ஐசோலேட்டரா இருந்தீங்கன்னா திருப்பி போய் தேவ சமூகத்தில் ஆண்டவரே எந்த விதத்துல உமக்கு பிரியம் இல்லாத நான் செஞ்சிடக்கூடாது, எனக்கு திருப்பி நீங்க உறுதிப்படுத்த இந்த காரியத்தை குறித்து நீ என்னோட பேசுங்க என்று சொல்லி நான் தேவ சமூகத்துல வைத்து ஜெபம் பண்ணி காரியத்தை செய்யறதுனால ஒரு தப்பும் கிடையாது. தேவனுடைய பிரியம் என்ன என்று சொல்லி நாம் நன்கு அறிந்து செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இப்ப நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களை அறிந்திருக்கிறோமோ அந்த பொறுத்துதான் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறது. நீங்க வாசிங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 16-17 வசனங்களை நான் வாசிக்கலாமே. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி கட்டளையிட்டான். மனுஷனை படைச்ச உடனே தேவன் சொல்லுகிறது, இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது. மனுஷனை படைச்ச உடனே ஈவன் ஆண்டவர் ஏவாளை படைக்கும் வரை கூட ஆண்டவர் காத்திருக்கல. கரெக்டா நம்ம சொல்லணும் என்ன பண்ணணும், ஏவாளையும் படைச்சுட்டு கொண்டு சொல்லியிருக்கணும், இதை நீ செய், இதை நீ செய். ஆனா அது வரைக்கும் கூட ஆண்டவர் காத்திருக்கு. படைச்ச உடனே கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இதை நீ செய், இதை நீ செய்யாதே. படைச்ச உடனே ஆண்டவர் கொடுத்தானா பாக்கி நாள்ல எப்படி நடத்துவாரு? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுவார், இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது. அதனால படைச்ச உடனே ஆதாமை நோக்கி நீ தோட்டத்தின் சகல விருட்சங்களின் கனியை நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். தெளிவா ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை ஆதாமுக்கு தேவன் சொல்லுகிறவராக இருக்க. ஆதாமுக்கு மாத்திரம் இல்ல, அவரை ஆராதிக்கக்கூடிய அவரை விசுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் அவர் இதை நீ செய், இதை நீ செய்யாத என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதை புரியத்தக்கதாக நம்முடைய மனம், அதை பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் எப்படியாக வேண்டும், ஒரு மறுரூபமாக வேண்டும். அப்படி இல்லை வச்சுங்களேன், தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னாரோ அதை தான் செய்கிற பிள்ளைகளாக இருப்போம். அதுதான் இங்க ஏவாளும் அவர் பண்ணின காரியம். தேவன் சொன்ன காரியம் ஒண்ணு, ஆனால் அவளுடைய பார்வைக்கு அது எப்படியாக தோன்றினுச்சோ, அவளுடைய பார்வைக்கு எப்படியாக காணப்பட்டதோ அதன்படி ஏவாள் செய்கிறவளாக அங்கு காணப்பட்டாள். அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் ரொம்ப எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் வைத்து நாம் ஜெபித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சில தாமதம் ஆகிறதா பரவாயில்ல, கால தாமதம் ஆனாலும் அது தேவனுக்கு பிரியமாய் நாம் இருந்து செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் அதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து தருகிறவராக. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காரியத்தை எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே இதை நீர் ஆசீர்வதின்னு சொல்லி கொண்டு போய் அவருடைய சமூகத்துல போய் நம்ம அதை ஆசீர்வதிக்க முடியாத நம்ம ஜெபம் பண்ணுவோம். அது ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருடைய அங்கீகாரம், ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி அந்த காரியங்கள் இருக்கா, ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த காரியங்கள் இருக்கா, நாம் செய்யக்கூடிய காரியம் ஆண்டவர் வேதத்துல சொல்லப்பட்டதுபடி இருக்கா இல்லையா என்று சொல்லி அதை எல்லாம் நாம் பகுத்தறியதே கிடையாது. செஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறம் தேவ சமூகத்துல போய் விழுந்து அழும்போது தான் தேவன் அப்பதான் நம்மளோட பேசுவதற்கு இடம் கொடுப்போம்.
அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுப்போம். அப்பதான் அவர் சொல்லுவாரு, புத்தியினமாய் நீ செஞ்சாயே, இதை நீ முன்னாடியே இடத்துல வந்து நீ கேட்டிருக்கணுமே, இப்ப நீ செஞ்சு முடிச்சக்கப்புறம் நீங்க ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுவேன், உன்னை நான் மீண்டும் கட்டு வைப்பேன், மீண்டும் ஆசீர்வதிப்பேன் சொல்லி தேவன் மீண்டும் நம்மளை எடுத்து ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய வழக்கமாக இருக்கு. அதனால நம்மள ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். மீண்டும் மீண்டும் தேவன் எடுத்து நிறுத்துகிறப்ப தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யும் சொன்ன காரியத்துல நாம் அதன்படி செய்கிற பிள்ளையாக, செய்யாத என்று சொன்ன காரியத்தில் அதன்படி நாம் செய்யாமல் நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க வந்து ஆதாம பாத்தீங்கன்னா, ஆதாம் அந்த கனியெல்லாம் பார்க்கும்போது அவன் என்ன சொல்லுவான், தேவன் இது நோ சொன்னார், அதனால நான் அதை பத்தி திங்க் பண்ணவே மாட்டேன். அதுதான் ஆதாமுடைய தாட். ஆதாமுடைய மைண்டுக்குள்ள எப்படி இருக்கும், அந்த கனியெல்லாம் பார்க்கும்போது இந்த கனியை தேவன் நோ சொல்லிட்டாரு, இதை குறித்து நான் எதையும் யோசிக்க மாட்டேன், எதையும் நான் பேச மாட்டேன், இதை குறித்து நான் ஆலோசிக்க மாட்டேன் என்று சொல்லி அதுக்கு நோ சொன்னனாலதான் பிசாசுனால ஆதாமை வஞ்சிக்க முடியல. அதனுடைய காரியம் எப்படி இருந்துச்சு, தேவன் நோ சொன்ன இந்த காரியத்தை குறித்து நான் மேற்கொண்டு எதுவும் நான் திங்க் பண்ண மாட்டேன், நான் அதை கடந்து போகிறவனாக இருந்தான். அதை பார்க்கும் போதெல்லாம் அதை அவன் கடந்து போகிறவன். ஆனா ஏவாள் வந்து அதை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்குள்ள ஒரு கேள்வி, அதை குறித்து அதிகமாய் சிந்திக்கிறவளாய் காணப்பட்டார். அதை குறித்து அதை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்குள்ள ஒரு ஐசோலேட்டட் மைண்டாகவே காணப்பட்டுச்சு. இந்த ஐசோலேட்டட் மைண்டா இருந்தனாலதான் பிசாசு ஈஸியா வந்து அவளுக்குள்ள வந்து அவன் வஞ்சிக்கிறவனாக காணப்பட்டான். அதை பார்க்கும் போதெல்லாம் ஏன் ஆண்டவர் இதை புசிக்க கூடாதுனாரு, ஏன் ஆண்டவர் இதை வந்து பார்க்க கூடாது, ஏது நம்மளோட வாழ்க்கைக்கு தூரமா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு, ஏன் சொல்லி அதை பார்த்து கேட்கும் போதெல்லாம் பிசாசு உள்ளே வந்து ஏங்கிற கேள்விக்கு அவன் பதில் சொல்லி அப்படியா என்ன பண்ணான், அவளை வஞ்சிப்பதை நாம் பார்க்க முடியும். தேவன் ஒரு தடவை நோ சொன்னார்னா அதை நாம் கடந்து போகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இல்ல அந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் நீங்க வந்து நீங்க பிள்ளையாம் தீர்க்கதரிசியை பாருங்களேன். பிள்ளையாம் தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆண்டவர் நீ அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் போய் தீர்க்க தரிசனம் சொல்லாத, நோ. ஆண்டவர் நோன்னு சொல்லிட்டா அதோட முடிஞ்சிச்சு. அதோட அவன் என்ன பண்ணிருக்கான், அதை விட்டு அவன் கடந்து போயிருக்கான். ராஜா பாலாக் ராஜா வந்து என்ன அவனை காம்ப்ரமைஸ் பண்ணாலும் தேவன் என்னிடத்துல நோ சொல்லிட்டா, இந்த காரியத்தை குறித்து நீ என்னிடத்துல பேசாத. நீங்க வந்து நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ராஜாவை இந்த காரியத்தை குறித்து பேசுவதற்கு மேற்கொண்டு பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு பிரியமும் கிடையாது, நீ என்ன வேண்டுமானாலும் செய். ஆண்டவர் நோ சொன்னானா நோ தான். இங்கே நாங்க விழுந்து பணிய மாட்டவே மாட்டோம். அவன் அந்த சாத்ராக் மேஷாக் நேவா அவங்க சொன்னக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். வாசிக்கலாம். தானியேல் 2 வசனம் 3:14 வாசிக்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கக்கூடிய எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருசலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அவன் சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, எங்கள் தேவன் தப்பு, இதை குறித்து இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. தேவன் நோன்னு சொன்னார்னா முடிஞ்சிச்சு. மேற்கொண்டு நாங்க அதை குறித்து ஆலோசிப்பதற்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா நீங்க இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி பாருங்க, ஆண்டவர் நோ சொன்ன போதிலும் பாலாக் வந்து நல்லா அவனை அட்ராக்ட் பண்ணும் போது மீண்டும் மீண்டும் தேவ சமூகத்துல போய் அவன் நிற்கும் போது சரி போ, கடைசி ஆண்டவர் என்ன சொல்ல, சரி போ. ஆனா தீமை யாருக்கு முடிஞ்சிச்சு, தீமையா யாருக்கு முடிஞ்சிச்சு, பாலாக்குக்கு தான் தீமையா முடிஞ்சிச்சு. இஸ்ரவேல் ஜனங்களும் அவனால அவன் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் அவன் போய் பார்க்கிறான்.
அந்த ஜனங்களை பார்க்கிற அந்த ஜனங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி தேவன் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி அவள் வாசமனைகளை பார்த்து இந்த ஜனத்துக்கு ஒப்பான ஜனம் யார் என்று சொல்லி அவளை சபிக்காம அவளை ஆசீர்வதிக்கிறவனாக காணப்பட்டான். ஆனால் தேவன் நோ சொன்ன வார்த்தையை மீறி போன பாலாக் தீர்க்கதரிசி பிலேயாம் தீர்க்கதரிசி திரும்பி வருகிற வழியிலே அவன் மரித்து போயினான். அவனுடைய ஜெபம் நீதிமானை போல நான் மரிப்பேனாக என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆனால் தேவன் நோ சொன்ன காரியத்தை இவன் கையில் எடுத்து பிரயாசப்பட்ட போது தேவன் அதை ஆசீர்வதிக்கவில்லை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு காரியத்தை செய்யாத என்று சொல்லி சொன்னார்னா அதை விட்டு நாம் என்ன பண்ண வேண்டும்? விலகி கடந்து போக வேண்டும். அதுதான் ஆதாம் செய்தது. அந்த கனியை பார்க்கும் போதெல்லாம் இது தேவன் நோ சொன்னார், நான் இதை பத்தி யோசிக்கவே மாட்டேன் என்று சொல்லி அந்த கனியை பார்க்கும் போது அவன் கடந்து போகிறவனா இருந்தனாலதான் பிசாசுனால அவன்கிட்ட வந்து ஒரு காரியம். ஏன்னா பிசாசு சேலஞ்ச் எடுக்கணும், ஆதாம தான் சேலஞ்ச் எடுத்திருக்கணும். ஏன்னா கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் யாரு? ஆதாமுக்கு தான். அப்ப பிசாசு அவன் வந்து சேலஞ்ச் எடுத்து ஆதாம்கிட்ட மோதி பார்த்து முடியலைங்கும் போதுதான் ஏவாள்கிட்ட போறான். அவ ஐசோலேட்டட் மைண்ட்ல இருந்தனால அந்த கனியை பார்க்கும் போதெல்லாம் அது அவ சொல்லுவ பாருங்களேன், அது பார்வைக்கு நன்மை, புசிப்புக்கு நன்மையும் பார்வைக்கு இன்பமுமாய் காணப்பட்டுச்சான். அப்ப போகும் போதெல்லாம் அவன் மைண்ட்ல ஒரு ஐசோலேட்டடா இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் பிசாசு ஈஸியா வந்து அவளிடத்துல தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செய்ய வைத்து அதன் மூலம் முழு மனு குலத்திற்கும் அங்கே சாபத்தை கொண்டு வந்து நாம் பார்க்க முடியும். அதே இடத்துல ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து தேவன் எதை செய்ய சொன்னாலோ போனா நாம் பார்த்தோம், ஒரு அடிமையை போல தன்னை ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி அவர் சொன்ன காரியத்தை செய்து முடிக்கும் போது அந்த சாபத்திலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் எதை செய்ய தேவன் சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2 மனம் உள்ளவர்களாக ஒரு நாள் இருக்கவே இருக்கக்கூடாது. நீங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 2 மனம் உள்ளவன்லாம் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன் என்று சில அவர் சொல்கிறார். 2 மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 2 மனம் ஒரு காரியத்தை குறித்து ஐசோலேட்டட் மைண்டா இருந்தா இதை செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, ஒரு டெசிஷன் எடுக்க முடியலையா? ஆண்டவரே உமக்காண்டி இந்த காரியத்தை நான் செய்யாம விடுறேன். ஒரு தீர்மானம் எடுக்க முடியலையா? ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவரே என்னால ஒரு சரியான ஒரு டைரக்ஷன் எனக்கு கிடைக்கல, ஆண்டவரே எதுவா இருந்தாலும் இந்த காரியத்தை உமது நாமத்தின் நிமித்தம் உமக்காக இந்த காரியத்தை நான் செய்யாம விடுகிறேன், நீ பொறுப்பு இல்லை, என்னோட தெளிவாய் நீ பேச வேண்டும் என்று சொல்லி தேவ சமத்துல விட்டு கொடுத்தீங்கன்னா தேவன் நம்மளை தெளிவாய் நடத்துகிறவராக இருப்பாரு. 2 மனம் உள்ளவர்களாக நாம் ஒரு நாள் நம்மளுடைய வழிகளின் நிலையற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இங்க நீ வந்து யாக்கோபு 4:8 வாசிங்களேன். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. 2 நினைவோடு காரியங்களை செய்யாதபடிக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள், தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்லி யாக்கோபு மூலம் தேவன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்ப எந்த ஒரு காரியத்திலும் 2 மனம் உள்ளவர்களாக ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைத்து வாழுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கக்கூடாது. ஒண்ணு, நாம் தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி அறிய வேண்டும். தேவனுக்கு எது பிரியம், தேவன் நாம் இந்த இடத்துல இருக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அதை பார்த்து நாம் தேவ சமூகத்தில் வைத்து நாம் டெசிஷன் எடுக்கும் போது அந்த காரியத்தை செய்யும் போது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறவராக, தேவன் அதை அங்கீகாரம் பண்ணி ஆசீர்வதித்து தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறாருங்க. சில காரியங்கள் நம்மளுடைய பார்வைக்கு எப்படி இருக்கும்? நல்ல இன்பமா இருக்கும், விடுறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், புசிப்புக்கு நல்லதா இருக்கும். அப்படிதான் பிசாசு கொண்டு வந்து நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்களில் அவன் வைப்பதை நாம் வந்து வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்மளுடைய இருதயத்துல எப்பொழுதும் ஒரு பயம் இருக்க வேண்டும். நாம் இது செய்கிறது தேவனுக்கு பிரியமா இல்லையா என்று சொல்லி இருதயத்துல ஒரு கேள்வியோடு ஒரு பயத்தோடு நாம் இருந்து ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அப்பொழுதுதான் தேவன் அந்த காரியங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். நீங்க வாசிக்கலாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும்
இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இதுவரை செய்யக்கூடாது 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 என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோட இருந்த ஆதாமும் அங்க என்ன பண்ணுகிறான்? வஞ்சிக்கப்படுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவர் அவன்கிட்ட தெளிவா சொன்னா, இதனை செய்யாத, இதனை செய்யாத, நான் நீ பூமியில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ ஆண்டுக்கொள் என்று சொல்லி அநேக ஆசீர்வாதம் ஒரே ஒரு கட்டளையை வச்சுட்டு பாக்கி எல்லாவற்றையும் ஒன்ன தவிர பாக்கி எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிச்சு கொடுத்தாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ வந்து அனுபவித்துக்கொள், எல்லாவற்றையும் நீ ஆண்டுக்கொள், எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக்கொள் என்று சொல்லி எல்லாவற்றின் மேல தேவன் அதிகாரத்தை கொடுத்தார், ஆளுகையை தேவன் கொடுத்தார். அது எல்லாவற்றையும் கொடுத்து இதை மாத்திரம் நீ செய்யாத என்று சொல்லி சொல்லும் போது எதை தேவன் செய்யக்கூடாது என்று சொல்லி சொன்னானோ இவ்வளவு நாள் கட்டி காத்த அந்த காரியங்கள் எல்லாம் விட்டு அங்க ஏவாள் கொடுக்கும் போது ஆதாமும் அதை புசித்து அவனும் அங்க வஞ்சிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். எவனை எப்படி விழுங்கலாம் என்று சொல்லி, யாரை எப்படி எதிராக எடுத்து நிறுத்தலாம் என்று சொல்லி பிசாசு வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். நம்மளுடைய மைண்ட்ல எப்போதும் ஒரு காரியம், இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன்கோ நான் உலகத்தை ஜெயித்தன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா அதே நேரத்துல எந்த மனுஷனால உபத்திரம் வருதோ அவனுக்கு ஐயோ, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்ப நான் யாருக்கும் உபத்திரம் உள்ளவனாய் மாறிடக்கூடாது. நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அடுத்தவங்களுக்கு உபத்திரம் வரும்படியாக இருந்திருக்கும். அவனுக்கு உபத்திரம் வேற யார் மூலியமா இருக்கும், நம்ம மூலியமா வரக்கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா அதுல தெளிவுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இல்லைன்னு சொல்லலாம், உபத்திரம் வருது, அது வந்துதான் ஆகும். அது நம்ம அந்த மனிதனுக்கு உபத்திரம் உள்ள மனுஷனா மாறிவிடக்கூடாது. அது நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இங்க ஆதாம்கிட்ட தேவன் சொன்ன எவ்வளவோ நாள் கடந்து போன ஆதாம் இங்க ஏவாள் மூலம் வஞ்சிக்கப்படும் போது தன்னையும் விட்டு கொடுத்து தேவன் செய்யக்கூடாது சொல்ற காரியத்தை செய்த நிமித்தம் எல்லாவற்றின் மேல இருந்த ஆளுகை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், ஏதேன் தோட்டத்தை இழந்து அவன் அந்த வனாந்தரத்துல அவன் தள்ளப்பட்டான். அதுக்கப்புறம் அந்த பூமியில வந்து அவன் நெத்தி வேர்வை சிந்த அவன் உழைத்து அவன் சந்ததியை அவன் காப்பாற்றுகிறவனாக மாறப்பட்டான். இப்ப கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் தான் ஆண்டவர் செய்ய வேணாம்னு சொன்னாரு. ஒரே ஒரு மரத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க வேணாம். ஆனா பிசாசு அதை கொண்டு வந்து கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அது பார்வைக்கு இன்பமாய் இருக்கும். என்னைக்கு பார்வைக்கு இன்பமாய் ஒரு காரியம் காணப்படுதோ அதுல ரொம்ப ஜாக்கிரதை, அது ரொம்ப டேஞ்சர். எது நம்மளை அட்ராக்ட் பண்ணுகிறதோ, எந்த காரியம் நம்மளை இச்சைக்குள்ள இழுக்க எதுவாக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், நம்மள ஒரு அட்ராக்டிவ்ல இழுக்க ஆரம்பிச்சுச்சுன்னா அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அது தேவனுக்கு பிரியமா, தேவனுடைய சித்தமா, அது செய்தா நல்லதா தீமையா என்று சொல்லி ரொம்ப பகுத்தறிந்து அந்த காரியத்தை நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நல்லா இருக்கு என்று சொல்லி நாம் போய் மாட்டிக்கொண்டோம் என்றால் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அது பின்னாட்களா நமக்கு அந்த டேஞ்சர் புரியும். ஆரம்பத்துல நல்லா இருக்கும். ஆனா அது புசிச்சதுக்கு அப்புறம் நல்லா நாக்குக்கு டேஸ்டா இருந்துச்சு, வயிற்றுக்கு போன நல்லா இருந்துச்சு. ஆனா உள்ளே போனதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் போதுதான் நாம் கடந்து போகிற பாதைகள் கடினமான பாதைகளாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கோம். இந்த காரியத்தை வந்து நல்லா இருக்க, இது நல்ல ஆசீர்வாதமா இருக்க எடுத்து அந்த காரியத்தை டெசிஷன் எடுத்து நாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க, வேதனைகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள், ஒரு சந்தோஷத்தை இழந்து, ஒரு சமாதானத்தை இழந்து நாம் வாழ்கிற பிள்ளைகளாக நாம் மாறி விடுவோம். இதுதான் அங்க ஏதேன் தோட்டத்துல நடந்த ஒரு காரியம், ஆதாம் ஏவாளுக்குள்ள நடந்த ஒரு காரியம். அதனால இந்த ஆதாம் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தானோ தேவன் நோ சொன்னார்னா அதை குறித்து மேற்கொண்டு நாம் திங்க் பண்ணாத அதை நாம் கடந்து போகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி கடந்து போகிற பிள்ளைகளாக இருந்தால்தான் நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா பிசாசு வைக்கக்கூடிய கண்ணில நாம் மாட்டி விடுவோம். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பூமியில வந்து சில செடிகள், சில பூக்களை தொட்டிங்கன்னா அவ்வளவு டேஞ்சரஸ். சில பூக்கள் நீங்க தொட்டீங்கன்னா அவங்க கை அப்படியே அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். சில செடிகள், சில மரத்துல இருக்கக்கூடிய அந்த 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 நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அந்த கண்ணுல பட்டா கண்ணே போயிருவாங்க, எருக்கம் செடி. அந்த செடியெல்லாம் பார்த்தா அவ்வளவு டேஞ்சரஸ்.
தொட்டா ஏதோ ஒரு பாதிப்பு நம்ம சரீரத்துல வரும். ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்து சொல்லியிருந்தா தொட்டிருக்க மாட்டான்ல. ஒரு டேஞ்சரான ஒரு மரத்தை பார்த்து, ஒரு டேஞ்சரான ஒரு பூவை பார்த்து இதை நீ தொடாதானா என்ன பண்ணிருக்க மாட்டான், தொட்டே இருக்க மாட்டான். சில மரங்கள்லாம் நம்ம நீங்க இந்த ரூத்து புஸ்தகத்துல ரூத்துல எஸ்தர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா நம்ம இந்த செண்டு தயாரிக்கிறதுக்கு ஒரு ஒரு மிருன்னு சொல்லி ஒரு மரம் இருக்கு. வெள்ளிப்பழம் மிருன்னு சொல்லுவாங்க. அந்த மிருங்கிறது என்னன்னா ரொம்ப கசப்பு தன்மை உள்ளது. அதை எடுத்து அவங்க பெர்ஃபியூமா அதை கன்வெர்ட் பண்றாங்க. இப்ப அந்த மரத்துக்கிட்ட போகும்போது என்ன பண்ணும், அதோடைய வாசனை மனுஷனுக்கு ஆகாது. அப்படியாப்பட்ட ஒரு மரத்தை வச்சு ஆண்டவர் இதனை தொடாத ஜென்மத்துக்கு அவனை நெருங்கவே முடியாது. அந்த மரத்துக்கிட்ட அந்த மரத்துக்கிட்ட போனாலும் அதோடைய வாடை என்ன பண்ணும், அவனை நெருங்க விடாது, அவனை விலகி ஓட செய்யும். ஆண்டவர் அப்படி பண்ணிருக்கலாம்ல, அப்படி பண்ண மாட்டாரு. நம்ம தான் ரொம்ப ஞானமா ரொம்ப ஒரு பயத்தோட நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிற பிள்ளைகள். அது பார்வைக்கு அது இன்பமாய் காணப்படும், அது புசிப்பதற்கு நன்மையா இருக்கும். ஆனா அது டேஞ்சரா போய் முடியும். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்கிற பிள்ளைகளாக, தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யோசேப்பை பாருங்க, என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி அங்க செய்யக்கூடாத காரியம் என்று சொல்லி அறிந்த உடனே அந்த இடத்தை விட்டு அவன் விட்டு விலகி ஓடுகிறவனாக காணப்பட்டான். அதனால பின்னாட்கள் அவன் உயர்த்தப்படுகிறான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு தேவன் நிறுத்துகிறார். ஒரு அடிமையை போல வாழ்ந்த மனுஷனை தேவன் என்ன பண்ணுகிறார், ஒரு பிள்ளையாக தேவன் எடுத்து நிறுத்துகிறார். அந்த தேசத்துக்கு ஒரு அடிமையாக தான் அவன் போனான். அந்த தேசத்துக்கு அடிமையாய் போன மனுஷனோட வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்பட்டு தேவன் சொன்ன காரியத்தை மாத்திரம் செய்கிற மனுஷனாய் காணப்பட்டனால அவனை பின்னாட்கள்ல ஒரு பிள்ளையாக மாற்றி, அதாவது ராஜா இருந்தார்னா ராஜாவுடைய மகனுக்கு தான் அந்த ஸ்தானத்தை கொடுப்பாங்க, ராஜாவுடைய பிள்ளைக்கு தான் அந்த ஸ்தானத்தை கொடுப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா அவருடைய வாரிசுக்கு தான் என்ன பண்ணாங்க, டெபுட்டி சிஎம்மா கொண்டு நிறுத்துவாங்க. யாரையும் எடுத்து நிறுத்த மாட்டாங்க. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஆரோனுடைய வஸ்திரம் ஆரோனுடைய குமாரருக்கு என்று சொல்லி தேவன் சொல்லுவார். ஆரோனுடைய வஸ்திரம் ஆரோனுடைய குமாரருக்கு என்று சொல்லி தேவன் சொல்லுவார். அப்ப இங்க நீங்க ஒரு அடிமையாய் போகப்பட்ட அந்த யோசேப்பு பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானத்துல எடுத்து கொண்டு தேவன் என்ன பண்ணுகிறார், பார்வோனுக்கு அடுத்ததாக கொண்டு நிறுத்துகிறார். இதுதான் தானியேலோட வாழ்க்கை நீங்க பார்க்க முடியும். தானியேலை கொண்டு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல என்ன ஒரு பிள்ளைங்கிற ஒரு அதிகாரத்தை அவர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்துல தேவன் சொன்ன காரியத்தை மாத்திரம் செய்கிறதுல உண்மை உத்தமா இருந்த போது அவர்களை பிள்ளையாக எடுத்து நிறுத்தி அந்த அதிகாரத்தை கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். அப்ப நம்மளோட வாழ்க்கையில தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நாம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை செய்யும் போது தேவன் இன்னும் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்க. நீங்க திருப்பி மீண்டும் அந்த எரேமியா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அதாவது நிலையற்ற காரியத்தை குறித்து நீ மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று சொல்லி இங்க ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடியுது. இந்த பூமியில காணப்படுகிற எல்லாம் நிலையற்றவைகள். இதை குறித்து நீ மேன்மை பாராட்டாத. உன்னுடைய படிப்பை குறித்து, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து, உன்னுடைய திறமையை குறித்து, உன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து ஒரு நாளும் நீ மேன்மை பாராட்டாத. ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல ஒவ்வொன்றும் நம்மளை விட்டு கடந்து போகும். ஐஸ்வர்யம் நம்மளை விட்டு கடந்து போகும். நம்முடைய படிப்பு நமக்கு ஒரு சில நாட்கள் நமக்கு பிரயோஜனமற்றதாய் போகும். நம்முடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போகும். நம்முடைய பலன் நம்முடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போகும். இதை குறித்து நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு, நிலையற்றவைகளை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு, நிலையானவைகளை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எது நிலையானது? தேவனை அறிகிற அறிவு. தேவன் என்பது நிலையானது. பரலோக ராஜ்யம் என்பது நிலையானது. பரிசுத்தமான வாழ்க்கை என்பது நிலையானது. தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது நிலையானது. அதை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும்.
நிலையற்றவைகளை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு நிலையானவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதுதான் அங்க எரேமியா மூலம் தேவன் சொல்ல 24வது வசனத்தை வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று எண்ணி அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் கர்த்தர் பிரியமா. நிலையற்றவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் அதை மேல் பிரியமா இருக்கிறார், அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம இப்ப கர்த்தரை அறிந்திருக்கிறோம். என்னை நான் அதாவது மேன்மை பூமியில கிருபை நியாயத்தை நீதியின் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். நோ யுவர் காட். உங்களோட வாழ்க்கையின் ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா நோ யுவர் காட். உங்களை குறித்து நீங்க எந்த அளவு அறிந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நீங்க மாற முடியுங்க. ஏன் நீங்க ஏன் அந்த அளவு ஆசீர்வதிக்கணும்னா தேவனை குறித்து நாம் அறியும் போதுதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில எதை செய்ய சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதன்படி செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை இன்னும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நீங்க வாசிங்கன்னா சங்கீதம் 20வது சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற ஜனங்கள் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது ராஜா சொல்லுகிறான். அப்ப கர்த்தரை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம், கர்த்தரை நாம் எந்த அளவுக்கு புரிந்திருக்கிறோம், அவருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் நம்மளை எடுத்து எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் நோ யுவர் காட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தேவன், நீங்க ஆராதிக்கக்கூடிய தேவன் இன்னார் என்று சொல்லி நீங்கள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். நாம் தேவன் யார், அவருடைய பிரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, நாம் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய பிரியத்தின்படி நாம் செய்கிறோமா என்று சொல்லி நாம் அறிந்திருந்தோம் என்றால் நம்மளை தேவன் எடுத்து நிமிர்ந்து நிற்க செய்கிறவராக, எந்த இடத்துல தலை குனிந்து போகாதபடிக்கு, தோல்விகள் எது நம்மளுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு ஜெயத்தை கொடுத்து தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய தேவனை குறித்து நாம் என்ன பண்ண வேண்டும், நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இந்த சமாரிய ஸ்திரீ தேவனை குறித்து அறியானால் தான் அவ்வளவு காரியம். என்னைக்கு தேவனை அறிய ஆரம்பிச்சாலும் இவர் தான் வர வேண்டிய மெசியா என்று அறிய ஆரம்பித்த உடனே அவள் செய்த காரியம், நேரா போய் கிராமத்து ஜனங்கள் எல்லாம் கூட்டி கொண்டு வந்தார். சரியா, அவள் தேவனை புரிந்ததுக்கு அப்புறம் அவள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு தெளிவு கிடைச்சிச்சு. அது வரைக்கும் அவளுக்கு தெளிவு கிடைக்கல. அது வரைக்கும் அவளுடைய வாழ்க்கையில தெளிவு கிடையாது, திருப்தி கிடையாது. எந்த மனிதோட அதாவது 5 பேரை மாத்திர அவளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு திருப்தி கிடையாது. என்னைக்கு தேவனை தெரிய ஆரம்பிச்சாலோ அன்னைக்கு அவளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஞானம் அவளுக்குள்ள வருகிறது. அதுக்கப்புறம் தான் அவளுடைய வாழ்க்கையே மாற்றப்படுகிறது. இனி நீ பாவம் செய்யாத என்று சொல்லி தேவன் அங்கே அவளை அனுப்பதை நான் பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரம், அது சிலப்ப நமக்கு அது கஷ்டமா இருக்கு, நமக்கு பாரமா இருக்கு, அது நமக்கு இழப்பாக தோன்றும். அந்த காரியத்தை செய்யும் போது இல்ல தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில இழப்பாக நமக்கு தோன்றும். அது பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக தோன்றும். ஆனா முடிவு நமக்கு பார்க்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், ஆரம்பத்துல இழப்பா இருக்கும், ஆரம்பத்துல வேதனையா இருக்கும். ஆனா முடிவு பாத்தீங்கன்னா அது சம்பூர்ணமான ஒரு முடிவுக்கு நேராக கொண்டு போய் நிறுத்தும். நான் ஆரம்பத்துல நல்லா அட்ராக்டிவா நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றதா நம்ம விரும்பினது போல இருக்கு என்று சொல்லி போய் மாட்டிக்கிட்டோம் வச்சுங்களேன், வருஷம் ஃபுல்லா அவதிதான். போய் மாற்றம் பார்த்தீங்களா, தெரியாம அழகு இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, நல்லா வரதட்சணை கொடுக்கறான்னு சொல்லி போய் மாற்றம் பாருங்க, கடைசி வரைக்கும் என்ன பண்ணும், தலைக்கு மேல உட்காந்து பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு தான் இருக்கும்.
ஏன்னா தேவனுடைய பிரியமா தேவனுடைய சித்தமா என்று சொல்லி நாம் விசாரிக்காம சில நன்மைகளுக்காக பார்ப்பதற்கு நல்லாவும் அழகாகவும் நம்மள சொல்லுவாங்க, தோலை பார்த்து மாடு பிடிச்சா தொழிலுக்கு ஆகாது. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இச்சிக்கப்படத்தக்க காரியத்தை விட்டு வெளியே ஓடி வரும். நம்மளை அட்ராக்ட் பண்ண எது நம்மளை அட்ராக்ட் பண்ணுதோ அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அட்ராக்ஷன் இல்லாம இருக்கக்கூடிய காரியங்கள் பாருங்க, அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம் உள்ளதா இருக்கும். அதை குறித்து நாம் தேவ சமூகத்துல வைத்து நாம் ஜெபிக்கும் போது தேவன் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால ரொம்ப நாம் நாம் பார்த்து பார்த்து நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா இருக்காதா, இதை செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை நாம் தேவனுக்கு முன்பதாக செய்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் தேவனை நம்மளை ஆசீர்வதிக்கும் போது பார்த்து பார்த்து ஆசீர்வதிப்பார். இதை கொடுத்தா என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கா, இதை இந்த குடும்பத்துக்கு கொடுத்தா ஆசீர்வாதமா இருக்குமா, இவனை இந்த வேலையில கொண்டு போய் வச்சா ஆசீர்வாதமா இருக்குமா, இவனுடைய சந்ததிக்கு இந்த படிப்பை கொடுத்தா ஆசீர்வாதமா இருக்குமா என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து பார்த்து செய்வாருங்க. நமக்குள்ள அந்த பயத்தோட அந்த நடுக்கத்தோட ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற காரியத்தை நான் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த ஒரு பயத்தோட நம்ம ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து பார்த்து செய்யும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபைகளிலும் தேசத்திலும் அவர் பார்த்து பார்த்து ஆசீர்வதிப்பார். இதை கொடுத்தா அவனுக்கு பிரியமா இருக்குமா, இதை கொடுத்தா அவன் ஆசீர்வதிக்கப்படுவானா, இது இவனுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷமா இருக்குமா, இன்னைக்கு மாத்திரம் நெடுநாளா இவனுடைய சந்ததிக்கெல்லாம் அது ஆசீர்வாதமா இருக்குமா என்று சொல்லி நம்ம முழு சந்ததி வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட முடியாத ஆசீர்வாதத்தை தான் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை நான் பார்த்து, ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 1-12 வரை உள்ள வசனங்கள் நீங்க வாசிங்கன்னா அதுல ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து அவர் சொல்லுவாரு. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பாங்க. ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு கவனமாய் இருக்கும்படி உண்மையாய் செவி கொடுத்தாயானால் சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் வாசிக்கலாம். 12 வசனத்தையும் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், வெளியிலும் ஆசீர்வதிக்க. அதாவது நீங்க இதோ நம்ம ஒரு வாக்கு தத்தமா அந்த வசனத்தை வாசித்து கடந்து போக கூடாது. ஆண்டவர் பின் பாயிண்டா ஆசீர்வதிக்கிறார். பின் பாயிண்டா ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல, ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு பகுதியிலும் ஆசீர்வாதத்தை வைப்பேன். நம்ம அப்படியே ஒரு வாக்கு தத்தம் வாசிச்சு நாம் கடந்து போகாது. அப்படி எப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்ல, பட்டணத்துல ஆசீர்வதிப்பேன், வெளியில ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பா மேன்மையா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் இப்படிலாம் சொல்ல, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணு சொல்லிட்டு ஆண்டவர் கடந்து போனா, ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறபடி பிள்ளைகள் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் பார்த்து பார்த்து ஆசை. எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை செய்கிறோமோ அதே போலதான் தேவனும் பார்த்து பார்த்து ஆசீர்வதிக்கிறார். இப்படி எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு, இங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும், செல்லுகிற இடங்களெல்லாம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து பார்த்து சொல்லி. அடுத்த வசனம், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு, உன் கூடையும் உன்னுடைய எல்லா சோர்ஸையும் தேவன் அப்படிங்கிறார் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன் கூடையும் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் அப்படிங்கிறார் ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுக்கிறார். உன் கூடையும் அதுக்கப்புறம் மா பிசைக்கூடிய தொட்டி எல்லாம் தேவன் அப்படிங்கிறார் ஆசீர்வதித்து தருகிறவராக இருக்கிறார். வாசிங்க, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். இப்படி எல்லாமா ஆண்டவர் சொல்லணுங்க, ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம்ல.
அதாவது தன் சனங்களை நான் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிற பிள்ளைகளை தேவனா அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியம் அவர் எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் பிரியம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீ வசனத்துல உணர்ந்து கொள்ளலாம். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்த வசனம், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் பரிபூர்ண நன்மை உண்டாகும்படியாக கட்டளையிடுவார். பரிபூர்ண நன்மை உண்டா. ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் அப்படியா கற்பத்தின் கனிங்கிறாரு, நிலத்தின் கனிங்கிறாரு, உன் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து தேவன் அப்படிங்கிறார் ஆசீர்வாதம். ஒவ்வொரு பகுதி நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிற பிள்ளைகளா இருக்கும் போது ஒவ்வொரு பகுதியும் மாப்பிசை தொட்டிங்கிறாரு, களஞ்சியங்கிறாரு, எண்ணெய்ங்கிறாரு, தானியங்கிறாரு. அந்த இருதயத்துல ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றாரு. ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் மாப்பிசை தொட்டிங்கிற, அப்புறம் களஞ்சியங்கிறாரு, அப்புறம் தானியங்கிற, அவர் நிலத்தின் பணிங்கிற கனிங்கிறாரு. அது அவருடைய இருதயத்தை நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்றேன். எதுக்கு இந்த 12 வசனத்தை வாசிக்கணும்? அவர் இருதயம் எப்படியா தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டோம் என்றால் தேவன் சொல்லுகிறதை மாத்திரம் செய்யறதுல நாம் நிலைத்திருக்க முடியும். அடுத்த வசனம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ கடன் வாங்காதிருப்பார். இவ்வளவு காரியங்கள் உங்க டோட்டல் லைஃபே இந்த 12 வசனத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறார். உங்க டோட்டல் லைஃப்ல என்னென்ன ஆசீர்வாதங்கள், எந்தெந்த பகுதியில் ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ எல்லாவற்றையும் தேவன் இங்கே வைத்து அதாவது பார்த்து பார்த்து தன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதை நான் புரிந்து கொள்ள. இன்னும் நீங்க வாசிங்கன்னா யாத்ராமம் 23ஆம் அதிகாரத்துல 22 27 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. 22வது வசனத்தை முதலாம் வாசிங்க. யாத்ராமம் 23:22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயானால் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும், ஏத்தியரும், பெருசியரும், கானானியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடத்துல உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்கள் நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. ஆண்டவர் தெளிவா சொல்றார், நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. அந்த 22வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார்,
நீ என் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாக. நான் அப்படிங்கிறார். அடுத்த 24வது வசனத்துல, நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. இதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவான் பாத்தீங்களா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு உங்களுடைய மனம் பகுத்தறியத்தக்கதாக மறுரூபமாக வேண்டும். நம்ம நேரா போய் எந்த ஒரு விக்கிரத்தை நம்ம வணங்க மாட்டோம். எந்த ஒரு புறஜாதிகளுடைய தெய்வத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், போய் நான் வணங்க மாட்டோம். ஆனா உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலகம் நம்மளை மயக்கக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணுவோம், நாம் அதை போய் சேவிக்கிற பிள்ளைகளாக, அதை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் போய்விடும். அதனால இங்க சொல்லுகிறார், நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும். அதாவது உலகத்துல சொல்லுவான், காசேதான் கடவுள், அன்பேதான் தேவன். அன்பாக தான் இருக்கிறான். அன்பே தெய்வம் கிடையாது. அன்பா இருக்கிறதெல்லாம் தெய்வமா மாறிடாது. அதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும். அது எல்லாம் எந்த உலகத்துல எது எல்லாம் உலகத்தை அவன் ஒரு பாலிசியா வச்சு அதுக்காண்டி வாழ்ந்து கொண்டிருக்கானோ அது நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாதபடி நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்லு. அதுல இருந்து நாம் விலகி ஓடுகிற பிள்ளைகளாக, அதுதான் அந்நிய தேவர்களை நம்ம என்ன பண்ணி பணிந்து கொள்ளக்கூடிய அதை நாம் பணிந்து கொள்ளாதபடி அதை நாம் உடைத்து போடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கணங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். நீ இதை செய்ய வேண்டும், இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி தேவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் உன் தண்ணீரையும் உன் அப்பத்தையும் நான் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறாருங்க. சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, இதை நீ செய்ய, இதை நீ செய்யாதே. எதை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறாரோ அதை மாத்திரம் செய்கிற பிள்ளைகளாக நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தோம்னா உபாகமம் 28ஆம் அதிகாரமா இருக்கட்டும், யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம், இன்னும் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல சில ஆசீர்வாதங்கள் நீங்க பார்க்க முடியும். இன்னும் புதிய ஏற்பாட்டிலும் தேவன் அநேக ஆசீர்வாதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்க நாம் பார்க்க முடியும். நாம் கண்ணும் கருத்துமாய் தேவனின் முன்பதாக ஆண்டவரே இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாது என்று சொல்லி நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் பகுத்தறிய வேண்டும். நமக்கு நன்மையாய் தோணக்கூடும், நம்முடைய பார்வைக்கு அது இச்சிக்கப்படத்தக்கதா, நம்ம புசிப்பதற்கு நன்மையா இருக்கு என்று சொல்லி நாம் செய்யாதபடிக்கு தேவனுடைய பிரியமா, தேவனுடைய சித்தமா, தேவன் செய்ய சொல்லுகிறாரா இல்லையா என்று சொல்லி நாம் நன்கு விசாரித்து செபித்து அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அதன் மூலம் நம்மளுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது தேவன் செய்வாருங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக எதை தேவன் செய்ய சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறாரோ அதை விட்டு நாம் கடந்து போகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் உண்மையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வதிச்சு கொடுப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக நம்மளை நிறுத்தி நம்மளை ஆராய்ந்து நாம் காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.